ஸ்டைல் இது எப்படி இருக்கு பாருங்க. காட்டுக்கு பின்னாடி போய் போகணுன்றா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என் கழனி பக்கத்தில் இருக்க செம்பருத்தி இது பாருங்கள். போட மச்சான் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாம்பு எங்கள் ஏரியாவில் காளாங்குட்டி பாம்பு இது. ஐயோ நம்ம பக்கமே திரும்புது மச்சான், செம்ம தரமான பாம்புடா. மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் இயற்கையான சூழலுக்கு வந்திருக்கோம். டெய்லி உங்களுக்கு ஹேர் கட்டு டாட்டூ இது மாதிரி வீடியோ போட்டு நான் போர் அடிக்க விரும்பல. சரி, அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆகிட்டோம். இன்றைக்கி ஹாலிடே, சரி கொஞ்சம் தந்தூரி சிக்கன் செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். சரி, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க. நம்ம இன்றைக்கி வந்து 1.5 கிலோ தந்தூரி சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. தயிர் எடுத்துருக்கேன். 1 கிலோவுக்கு 100 கிராம் போதும், 1.5 கிலோவுக்கும் 100 கிராம் போதும். ஏன்னா எனக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்காது, அதனால். நம்ம அடுத்து ஒரு லெமன் அப்படியே அதை பிரிஞ்சு விடுவோம். இந்த ஃபோக்கஸ் இந்த ஏரியாவை தட்டு நல்லது. நம்ம ஒரு லெமன் அப்படியே முழுசாக பிரிஞ்சு விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெமன் போட்டாச்சு. இப்போ ஒரு 1.5 கிலோ சிக்கன் இருந்து, அதனால் 3 ஸ்பூனு, 1 கிலோவாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து 100 கிராம், பூண்டு 100 கிராமு, ஜீரகம் 1.5 ஸ்பூன். இது 3த்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி 3 ஸ்பூன் தான் நம்ம எடுக்க போகிறோம் இன்றைக்கி. 1 2 3 3 ஸ்பூன் போடாச்சு. அடுத்து நம்ம சில்லி பவுடர் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நார்மலாக இருந்தால் 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 1.5 கிலோ எடுத்துருக்கேன், அதனால் எனக்கு கொஞ்சம் காரம் நல்லாயிருக்குன்னு தோணுது, அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா 1 கிலோவுக்கு அரை ஸ்பூன் போடுங்க. நான் 1.5 கிலோ எடுத்துருந்தனால 1 ஸ்பூன் போடுறேன். அடுத்தது கொரியாண்டர் பவுடர் நான் 1 ஸ்பூன் போடுறேன். ஓகே, டன் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சள்தூள் இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுட் கலர் வந்து லாஸ்ட்டாக தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது எப்படி ஃபுட் கலர் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி தேவையே இல்லைன்னு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் எனக்கு கொஞ்சம் பத்தலை, ஸோ அதனால் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணுங்கள். எனக்கு கலர் இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணுறேன். சும்மா ஒரு பிஞ்ச் அவ்வளோதான். இப்போது பார்த்துக்கோங்க எவ்வளோன்னு, ஒரே பிஞ்சு தான். இதுவே எவ்வளோ கலர் வரும்னு பார்த்துக்கோங்க.
கிளியர் ஆகிட்டு மாற்றிடு. தண்ணி நீங்கள் செய்யக்கூடாதுடா.